மனிதனுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை. குடும்பத்தினரால் கூட தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு கொடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்ட எளியவர்கள், உடன் பிறந்த சகோதரன் போல் உதவி செய்து வரும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் செய்து வரும் இல்லம் தேடி மருத்துவம் திட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த திட்டம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது என இதன் மூலம் பயன்பெற்ற எளியவர்கள் கூறும் கண்ணீர் கதைகளை கேட்கலாம். காமராஜர் நகர், பாகூர், தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பல தொகுதிகளை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த இல்லம் தேடி மருத்துவம் மூலம் பயன்பெறுகின்றனர். அதாவது பெற்றோர், கணவன், மனைவி, உற்றார், உறவினர் என நெருங்கிய சொந்தங்களால் கூட பராமரிக்க முடியாத அளவுக்கு பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக படுத்த படுக்கையாய் நிர்கதியின்றி உயிருக்காக போராடி வரும் பல உயிர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த திட்டம்தான் இல்லம் தேடி மருத்துவர். தேவை உடையவர்கள் பற்றிய தகவல்கள், கோரிக்கைகள் அடிப்படையில் LJK செவிலியர்கள் குழு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை அறிந்து பிறகு மருத்துவர்களை வரவழைத்து அவர்களின் அறிவுரைகளை பெற்று தொடர் சிகிச்சைகள் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படுகின்றன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், படுத்த படுக்கையாய் உள்ளவர்களுக்கு அடல் டைப்பர், வைப்ஸ், வாக்கர், ஆக்சிஜன் செறிவூட்டி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுவதோடு அடிப்படை பராமரிப்பு சேவைகளை சகோதர பாசத்தோடு வழங்கி வருகிறார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். ஒரு வருஷமா 10 வருஷமா நம்ம ஊடு தேடி வந்து செய்யறாங்க. பெட்லாம் கொடுத்தாங்க, இந்த டைபர்லாம் கொடுக்குறாங்க, டெய்லி பிசியோ பண்றாங்க, பேம்பஸ், பைப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அழுவாத, உங்களால கொஞ்சம் நடக்கிறேப்பா. அவரு நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வந்து கொடுக்குற பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். எலெக்ஷன் நிற்கிறது முன்னாடியே எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா இதோட நல்லா செய்வார் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தேர்தலை ஒட்டி நலத்திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு அடுத்த வரப்பிரசாதமாக இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட உள்ளது. சிறுநீரக நோயாளிகளுக்காக பிம்ஸ் மற்றும் குளோனி மருத்துவமனைகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார்பில் டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுநீரக பாதிப்பு நோயாளிகள் உள்ளிட்ட எழுந்து நடக்க இயலாத ஆம்புலன்ஸ்களில் சென்று வரும் நோயாளிகள் இதற்காக ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்சம் 3000 ரூபாய் செலவு ஆவதாக வேதனை தெரிவித்த நிலையில் அவர்களுக்காக ஆம்புலன்ஸும் தயார் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்து இந்த சேவை தொடங்க உள்ளது.